வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல 2026க்கான சட்டமன்ற தேர்தல்ல கருத்து கணிப்பு ஒன்று புதுசா வெளியாயிருக்கு. ஆல் இண்டியா லெவல்ல கருத்து கணிப்பு செய்யக்கூடிய ஓர் அமைப்பு இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டு விஜய்க்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு பயத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். நாம் தமிழரை கதற விட்டு இருக்கிறார்கள். என்ன நடக்குது தோழர்களே? 2026ல இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுதுங்க. அநேகமா 1.5 மாசத்துல தேர்தல் வந்துரும். இந்த தேர்தல் வாழ்வா சாவான்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் களத்துல நின்னு அடிச்சு ஆடி போராடிட்டு இருக்காங்க. தங்களுக்கான அரசியலை பேசிட்டு இருக்காங்க. பரப்புரை பிரச்சாரங்கள் அனல் பறக்குதுங்க. இதுக்கிடையில நம்ம அண்ணன் யாரு விஜய் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல விஜய் பேரு டேமேஜ் ஆனதோட விஜய் கட்சியை ஆதரித்து கொண்டிருந்த பலரும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். எதையுமே பிளாங்கா நம்புற ஒரு கூட்டம் மட்டுமே இப்ப விஜய் கூட இருக்கு. சரி, இந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ந்து பல கருத்து கணிப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கு. 2024ல இருந்தே தந்தி தொலைக்காட்சி மாசந்தோறும் கருத்து கணிப்பு நடத்துது. அதுலயும் தமிழ்நாட்டுல திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. அதே போல பல கட்சிகள் நடத்தினாங்க. ஓட்டர்ஸ் நடத்துச்சு. இப்ப எம்பி எலெக்ஷன் வந்தா கூட தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் பெரும் வெற்றி அடையும். அப்படியே முழுசா 40 தூக்கும். தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்து 40ஐயும் முழுசா தூக்கும் அப்படின்லாம் எழுதினாங்க. ஓட்டர்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் இந்த புள்ளி விவரங்கள்ல வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயம் தெரியுது, யாருக்கு கருத்து கணிப்பு எடுத்தாலும், யார் இங்க நின்று ஒரு சர்வேயை சொன்னாலும் அதுல முதலிடத்தில் இருப்பதும் வெற்றி வாகை சூட போவதும் திமுக கூட்டணி என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. KK சர்வேஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு பகுதியா இருந்து இந்த கருத்து கணிப்பை செய்பவர்கள் யார் அப்படின்னா பேராவீல் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன சப் அமைப்பு கூடுதலா இருக்கிற சகோதர அமைப்பு. அவங்க தான் பேராவீல் நிறுவனம் தான் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார்கள். இவங்க எடுத்திருக்கிற இந்த கருத்து கணிப்பு ஒரு தொகுதிகள்லையும் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து, ஒரு தொகுதியில 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை சந்தித்து அவங்க கருத்துக்களை வாங்கியிருக்கிறாங்க. நெருக்கி 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களிடம் எல்லா தொகுதிகளும் 234 தொகுதிகள்லையும் போய் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் என்ன விரும்புறாங்க, அந்த மக்கள் எதை யோசிக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தாவேகா என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கு தமிழ்நாட்டுல, மக்களிடம் தாவேகா குறித்து என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அப்படின்றலாம் அது தனியா ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தல்ல என்ன நடக்கும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ மக்கள்கிட்ட போய் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தொகுத்து ஒரு ஆய்வு முடிவா வெளியிட்டு இருக்கிறாரு இந்த பேராவீல் என்கிற நிறுவனத்தின் CEO, தலைமை நிர்வாகி. திமுக இந்த கருத்து கணிப்பின்படி, இந்த சர்வேயின்படி 41.5% வாக்குகளை பெற்று முதல் இடத்துல இருக்கு. அதிமுக 36.2% வாக்குகள் பெற்று 2வது இடத்துல இருக்கு. 13% வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துல இருக்கு. 7.9% வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி 4வது இடத்துல நிக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. 41.5%, அப்ப 41%க்கு மேல திமுக கூட்டணிக்கு ஓட்டு இருக்கு. அவங்க வலுவா நிக்கிறாங்க. ஏற்கனவே 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. எங்க திட்டங்கள் தான் எங்க பேச்சே, எங்க திட்டங்கள் தான் எங்களுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த ரிசல்ட்டுமே சொல்லுது 41%, 41.5னா 42னே வச்சுக்கலாம். 42% வாக்குகளை திமுக வாங்குது. இவங்க 36.2 தான். 36% வச்சுக்கலாம். இப்போ 36%, 42% எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? 5% வித்தியாசம். 1%ல ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறி இருக்கு. இப்ப 41.5%னா இவங்க 36.2%னா நெருக்கி 5.5% ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கு திமுக. இது ஒரு பெரிய விஷயம் தான். ரொம்ப பக்கத்துல நெருக்கி முன்னைக்கு பின்னைக்கு வராம 5 ஆண்டுகள் ஆண்ட பிறகும், இவங்கெல்லாம் கதை கட்டி விட்ட பிறகும், இவ்வளவு உள்ளடி வேலைகளை RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பலை விட ஆபத்தான டிவிகே கும்பல் செய்த பிறகும் இந்த இடத்துல நிக்கிறது அப்படின்றது அவங்க செய்த செயல் திட்டங்கள், அவங்க மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள், அவங்களுக்கு மக்களுக்கு பார்த்த சமூக நீதி பார்வையிலான வாழ்க்கை சூழல், இதுதான்
ஒரு வெற்றியை அவர்களுக்கு தேடி தருவதாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க கருத்து கணிப்புல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுறாங்க. விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் 3வது பெரிய கட்சியாக வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வளரல, 3வது பெரிய கட்சியாக வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் கட்சி. நகரப்புறங்கள்ல விஜய் கட்சிக்கு கூடுதலான ஆதரவு இருக்கு. அதுவுமே 13% தான். ஆனா கூடுதலான ஆதரவு இருக்கு. யாருக்கு? விஜய் கட்சிக்கு. அப்ப இதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு. நகரப்புறங்கள்ல கூடுதலான ஆதரவு இருக்கு. அப்ப கிராமப்புறங்கள்ல ஆல் அவுட்டு. கிராமப்புறம் இது நம்ம 4வது முறை நான் சொல்றேன். இது 4வது கருத்து கணிப்புல இதே விஷயம் இடம்பெற்றிருக்கு. நகரப்புறங்கள்ல ஓரளவுக்கு விஜய தெரியுது. கிராமப்புறங்கள்ல விஜய் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய்னா யாரு என்ன தெரியவே இல்லை கிராமப்புறங்கள்ல. அது ஒரு பெரிய பின்னடைவாக விஜய்க்கு பார்க்கப்படுது. ஏன்னா விஜய் களத்தவே கட்டல. வாய் வலிக்க பேசிட்டு பஞ்ச் டைலாக் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு கிளம்பிடுறாரு. எப்படி அவருடைய படம் மசாலா படமா இருக்குமோ அவருடைய அரசியலும் மசாலா அரசியல் தான். அதனால அவரால் பெரிய அளவில் கெயின் பண்ண முடியல கிராமப்புறங்கள்ல. கிராமப்புற மக்களினுடைய வயிற்று பசியையும் வாழ்வாதாரத்தையும் சுயமரியாதையும் எந்த கட்சி பார்க்குதோ அதை நோக்கிய பயணத்தை யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லையா விஜய் பக்கத்துல. நகரப்புறங்கள்ல இருக்கிற முதல் முறை வாக்காளர்கள்ல குறிப்பா பெண்கள் தான் கணிசமாக விஜய ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா விஜய் பயங்கர லவ் பாயா இருக்கிறதுனால சினிமாவை பார்த்துட்டு லவ் பாய லவ் பண்ணி நாங்க தான் அண்ணனாவும் இருப்போம், அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், மொனாட்டியாவும் இருப்போம்னு மொத்தமா ஒரே லிஸ்ட்ல இருக்காங்கல்ல. அதனால அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு விஜய் மேல. அதனால அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கண்ணை மூடிக்கிட்டு ஆதரவு கொடுக்குற இந்த கும்பலுக்கு நான் ஒரு எச்சரிக்கையை சொல்றேன். நீங்க இந்த இடத்துல வந்து அரசியல் பேசுறதுக்கும் குறைந்தபட்சமான கல்வி தகுதி உடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கும் இந்த உரிமைகள் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கான பேஸ் மட்டத்தை போட்டவர்கள், ஒரு 100 ஆண்டு கால போராட்ட வரலாறை உருவாக்கிய தலைவர்கள். நீங்க அவங்களையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு சினிமாவில் மேக்கப் போட்டு காதலிச்சா அவர் நல்லவரு, மேக்கப் போட்டு 4 பேரை ஃபைட் பண்ணா அவர் நல்லவரு, சினிமாவில் மேக்கப் போட்டுட்டு 4 வசனத்தை பஞ்ச் டைலாக் பேசினா நல்லவருன்னு நினைக்கிற அளவுக்கு முட்டாள்களாக நீங்க இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வடக்கங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கால படிக்கல, அதனால அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு பொருளாதார தன்னிறைவு இல்லை, அதனால அவங்க பெருசா வளரல. இப்படி சில காரணங்கள் இருக்கு. இங்க அப்படி கிடையாது. இந்தியாவிலே முதல் மாநிலமா வளர்ந்துட்டு இருக்கிற மாநிலம், நம்ம வளர்ந்திருக்கிற மாநிலம், இரட்டை இலக்க வளர்ச்சி கொண்ட மாநிலம். இங்க இப்படியான தற்கூரிகள் ஆபத்தானவர்கள். இதுங்களுக்கு என்ன, ஒரு சினிமா பாட்டை பார்த்துட்டு ஓட்டு போட்டு போச்சுன்னா அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு மிதி வாங்க வேண்டி இருக்கும். அதை இவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும், விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும், உரையாடி தெரிஞ்சுக்கணும். ஆக விஜய் சொல்றத மாதிரி 1967 மாதிரி 77 மாதிரி நாங்க 2006 வந்துருவோம் அப்படின்றது நடக்காது. அப்ப விஜயினுடைய கனவுல மண்ணை டன்னு கணக்குல அள்ளி போட்டிருக்கிறாங்க. விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்து ஆட்சியை பிடிச்சலான்னு பிடிச்சு அது பாஜக ஆட்சியா இருக்குங்க. இன்னைக்கே விஜய் கூச்சம் இல்லாம என்ன அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, சிலிண்டர் பிரச்சனையை அரசியலாக்காதீர்கள். பாஜகவுக்கு இத மாதிரி கால் கழுவி விட முடியாதுங்க. நாளைக்கு வச்சு நொறுக்குவோம், அது வேற. ஆக ரொம்ப தெளிவா ஒரு கருத்து கணிப்பு, ஒரு சர்வே வெளியாகி இருக்கிறது. பாராவில் என்கிற இந்த நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு இருக்கு இல்லையா, இந்த கருத்து கணிப்பில் இதுவரை உண்மையா இருந்திருக்கு. 2019 2024 2019 ஆந்திர மாநில சட்டமன்றத்தை குறித்து இவர்கள் எடுத்த சர்வே அப்படியே நடந்திருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஆனா அது பெரும்பாலும் உண்மையா இருந்திருக்கு, உண்மைக்கு நெருக்கமாக இருந்திருக்கு இவங்களுடைய சர்வே. அதே போல 2024 மகாராஷ்டிரா தேர்தலை குறித்தும் இவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு மிக உண்மைக்கு அருகில, மிக மிக அருகில் இருக்கு. அவங்க எடுத்த சர்வே அப்படியே அப்ளிகபிள் ஆகுற அளவுக்கு இருக்கு. எனவே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க எடுக்கிற சர்வே இன்னும் உண்மைக்கு நெருக்கமான, இன்னும் கூடுதலான துல்லியத்தன்மை கொண்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா புள்ளி விவரமும் அப்படிதான் சொல்லுது. திமுக கூட்டணி வெல்லும், திமுக கூட்டணி நல்ல வித்தியாசத்துல வெல்லும். இதுல இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்குறி கழகத்துல வேணா கை நாட்டுகளாக இருக்கக்கூடிய, ஏங்க நீ டிகிரி வாங்கிட்டு முட்டாளா இருந்தா நீ கை நாட்டு தாங்க, அடையாளம் இல்லாத ஒரு ஆள் தாங்க, தற்குறி தாங்க. தற்குறிகள்லாம் சேர்ந்து எதை வேணாலும் பண்ணட்டுங்க. ஆனா வாழ்க்கையோடு
போராடி கொண்டிருக்கிற உழைக்கிற பெண்கள் ரொம்ப தெளிவான முடிவுல இருக்கிறாங்க. பரம்பரையா அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட எங்க சித்தி பொண்ணு, நான் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு நான் கூட ஒரு போட்டோ போட்டேனே சமூக வலைத்தளங்கள்ல. சொந்த ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தோம், வர்ற வழியில இந்த பழத்தை பார்த்தேன் ரோட்ல, அதை பறிச்சு சாப்பிட்டேன்னு நான் போட்ட ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கு போகும்போது என் தங்கச்சி சொன்னாங்க, நான் இந்த முறை திமுகவுக்கு ஓட்டு போட போறேன்னு. இது போல வாழ்க்கையோடு போராடுற ஆயிரக்கணக்கான பெண்கள் திமுகவின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை களத்துல பார்க்க முடியுது. பாப்போமே.